ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நான் உங்கள் மதுரை தமிழ்ச்செல்வி. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஒரு ரசம் சாதம் வச்சாலும் கூட அதுக்கு சைடிஷாக இதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வேக வச்சுக்கலாம். தேவையான உப்பும் விட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு 2 விசில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை தட்டி அது பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு கடாயில் மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து இது வந்து மலையிலேருந்து கிடச்சது, கொடைக்கானல்லேருந்து கிடச்சது. நீங்கள் பெரிய வரமிளகா கூட ஒரு 3 சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இது. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை ஹீட் பண்ணிக்கோங்க, கருகக்கூடாது. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 பீஸ் இருக்கும், அதில் நான் வந்து 1.5 பீஸ் சேர்த்துருக்கேன். அது வந்து 150 கிராம் இருக்கும். அந்த அரை வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிடுவேன். இப்போது பெரிய பல் பூண்டு வந்து ஒரு 6 பல் வச்சுருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா பழுத்த பழமாக ஒரு 2 தக்காளியில் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். இது வந்து 150 கிராம் இருக்கும். அந்த அரை தக்காளி தாளிப்புக்கு வச்சுக்கிடுவேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து இப்போ சிம்மில் வச்சுருந்தேன். இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருந்து பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அரசில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரசில் தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது வந்து சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறலாம். பாதி பாதியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போது தாளிப்பு பார்த்துடலாம். இப்போது கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வெடிச்சு வர டயத்துலேயே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெடித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் முருங்கை இலை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக நமக்கு ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளியில், பெரிய தக்காளியில் 1.5 தக்காளி நான் வதக்கி எடுத்தேன். இப்போது அந்த அரை தக்காளியில் ஒரு 4-5 பீஸ் இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். சில பேர்த்துக்கு தக்காளி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு வந்து தக்காளி சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான் தக்காளி, ஒரு சுவைக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்த போகிறோம். பெருங்காயத்தூள் வந்துட்டு நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து சவுச்சா காயை போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், கத்தரிக்காய் போடலாம், வெண்டைக்காயை போடலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஆனால் எந்த காயும் போட்டால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இடையில வந்து உப்பு இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதாக வரும். இப்போ
பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்தா சூப்பராக இருக்கும். சீரகத்தூள் அந்த மாதிரி இல்லைனா சாம்பார் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். எது வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நமக்கு மசாலா வாடை போகட்டும். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சௌச்சௌ தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயும் முடிலையும் இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து நமக்கு ஃபுல்லாக கலந்து விட்டுக்குருவோம். பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோம்னாவே நமக்கு தண்ணி ஒரு ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு காரத்தையும் பார்த்துட்டு தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இந்த அளவே போதும். பாருங்கள் இந்த அளவே போதும், அதனால் நான் விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் குறைச்சி வைக்கணும் அப்படின்னா குறைச்சும் வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. இந்த குழம்பு வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா காரசாரமாக இந்த சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி தூவிட்டு பரிமாறினோம்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். சூப்பராக நமக்கு இப்போது தயாராகிருச்சு. பாருங்கள் சூப்பரான ஒரு காரசாரமான ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணும். பாருங்கள் இப்போ சௌச்சௌலாம் போட்டிருக்கோம் அப்படின்றனால நிறைய பேர் வந்து சௌச்சௌ எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.